ஒரு ஷர்ட் கட்டிங் பண்ணும் பொழுது வந்து கையினுடைய ஆம்கோல் வந்து எப்படி வந்து கரெக்டாக வெட்டுறது அப்படிங்கிறத வந்து ஒரு பேப்பர் கட்டிங்கில் பார்க்குறோம். 35 இன்ச்சு பாடி, 35 இன்ச்சு பாடிக்கு ஒரு கை கட்டிங் பண்ணால் இந்த ஆம்கோலினுடைய கட்டிங் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பேப்பர் கட்டிங்கில் பார்க்க போகிறோம். முப்பத்தி 5/8 ஒரு பாகம், 4.25 ஒரு பாயிண்ட் வரும். 1/4 இன்ச்சு சேர்த்து 4.5 இன்ச்சு வச்சுக்கணும். முப்பத்தி 5 இன்ச்சு பாடி, 8.75 ப்ளஸ் 3/4 இன்ச்சு 9.5 இங்கே வச்சுக்கணும். 9.5 இதிலிருந்து 10 ஒரு பாகம், 3.5 இன்ச்சு இப்படி மார்க் பண்ணிக்கணும். 35/10 3.5 இந்த இடம். 4.5 2க்கும் மத்தி 2.25. இந்த மார்க்கில் இருந்து 1/2 இன்ச்சு, 1/2 இன்ச்சு இப்படி தள்ளி வச்சுக்கணும். இதில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இதில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இந்த சென்டரில் வந்து இந்த ஆம்கோல் திரும்பக்கூடியது இந்த சென்டரில் வந்து கரெக்டாக திரும்பணும். அதை ஃபாலோ பண்ணிக்கணும். கரெக்டாக இருக்குது. ஃப்ரண்டோட ஆம்கோல் கையினுடைய லென்த்து ஆஃப் ஹேண்ட் அப்படின்னா ஒரு 9 இன்ச்சு கை லென்த்து, 1 இன்ச்சு தையல் தும்பு சேர்த்து 10 இன்ச்சு. கை லூஸ் ஒரு 13 இன்ச்சு. தையல் தும்பு சேர்த்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இதே ஃபுல் ஹேண்டுக்கும் போது அப்படியே வந்து ஃபுல் கை அப்படின்னா ஒரு 24 இன்ச்சு ஃபுல் கை உயரம் அப்படின்னா 25 இன்ச்சு 1 இன்ச்சு தையல் தும்பு சேர்த்து 2.5 இன்ச்சு கப்பு 2 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கிறோம். 9.5 இன்ச்சு கப்பு 4.75 ப்ளஸ் 1.25. இது ஃபுல் கை. இது கையினுடைய ஆர்ம்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, கொஞ்சம் லூஸ் வந்து அதிகமாக கை பகுதி தேவைப்படும் அப்படின்னு சில கஸ்டமர் வருவாங்க. அப்போது இந்த அடிங்கையினுடைய அளவு 18 9.25 பாதி, அதுலேருந்து ஒரு 1 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கலாம். இந்த இடத்துல நம்ம அளவு எடுத்திருந்தால் எடுத்த அளவை வச்சுக்கலாம். அளவு எடுக்கலை அப்படின்னு சொன்னால் இதில் ஒரு 1/2 இன்ச்சு இப்படி கூட்டிக்கலாம். அதே இதை இப்படி பெண்டு போட்டுக்கணும். இப்படியும் கட் பண்ணிக்கலாம் கஸ்டமர்னுடைய தேவையை பொறுத்து. இப்போ இது ஃபுல் கை, இது வந்து ஆஃப் ஹேண்டு. இந்த ஃபார்முலாவில் வெட்டும் பொழுது வந்து கை ஆம்கோனுடைய கட்டிங்கில் வந்து முண்டாவில் வந்து
கைப்பகுதி சுருக்கு இருக்காது. இதை வந்து இந்த அளவு இல்லாமல் கட்டிங் பண்ணும் பொழுது இந்த கையை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிடுவாங்க. அப்புறம் கவர் தட்டி இதிலேருந்து எடுத்துருவாங்க. இப்படி கட் பண்ணிடுவாங்க. சிலர் இதையும் தாண்டியும் கூட கட் பண்ணிடுவாங்க. இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரண்ட்டை மட்டும் இப்படி குறைஞ்சி எடுத்துருவாங்க. இப்படி எடுத்துருவாங்க. அப்போ இதில் வரக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரா வரக்கூடிய துணிகள் தான் வந்து கையில் கம்ப்ளைண்ட் ஆகிறது. இதே மாதிரி ஃப்ரண்ட்டினுடைய ஆம்கோல், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆம்கோல் வெட்டுறதுலையும் இந்த மாதிரி துணிகள் வந்து எக்ஸ்ட்ரா வந்துடும். அதில் வரக்கூடிய 3/4 இன்ச்சு துணி, 1/2 இன்ச்சு துணி எக்ஸ்ட்ரா வர்றது தான் வந்து கையிலையும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, கையில் சுருக்கு விழுகிறது, ஃப்ரண்ட் தட்டில் சுருக்கு விழுகிறதெல்லாம் இந்த கட்டிங்கில் வரக்கூடிய மிஸ்டேக். அதை இந்த மாதிரி 35 இன்ச்சு பாடி அப்படின்னா 8ல் 1 பாகம் ப்ளஸ் 1/4 இன்ச்சு வச்சு ஸ்ட்ரெயிட் கோடு போட்டுக்கணும். ஆம்கோலில் 4ல் 1 பாகம் ப்ளஸ் 3/4 இன்ச்சு இப்படி கிராஸில் 8.75 ப்ளஸ் 3/4 9 ரேஞ்சு வச்சாச்சுன்னா ஆம்கோலினுடைய அளவு வந்து கரெக்டாக இருக்கும். 10ல் 1 பாகம் 35 இன்ச்சு பாடி, 10ல் 1 பாகம் 3.5 இன்ச்சு, 3 இன்ச்சில் ஸ்ட்ரெயிட் கோடு. இந்த ரெண்டு அளவுக்கு 4.5, ரெண்டுக்கு மத்தி 2.25 ஒரு கோடு. இந்த சென்டர் வச்சு இந்த மாதிரி ஆம்கோல் திரும்பினா கரெக்டாக இருக்கும். இது வந்து பேக்கினுடைய ஆம்கோல், இது வந்து ஃப்ரண்டினுடைய ஆம்கோல் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ஃபுல் கையானாலும் கட்டுக்கு ஆஃப் கையோ ஏதோ ஒரு கை வந்து கட் பண்ணி பார்த்துக்குவோம். லூஸ் தேவைக்கு எவ்வளோ நாளும் முனக்கு லூஸ் தேவை எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை ஆஃப் கையாக கட் பண்ணிட்டேன். ஃபுல் கை வேணாலும் அதே ஃபார்முலா தான். எந்த கையாக இருந்தாலும் ஃபார்முலா ஒரே ஃபார்முலா தான். இந்த கையோட ஷேப் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அந்த பாடிக்கு என்ன தேவையோ அந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். ஸ்டிச்சிங் பண்ணும்பொழுது வந்து ஆம்கோல் சைடில் எந்த சுருக்கும் வராது. இந்த மாதிரி கையினுடைய ஷேப் வந்து இப்படி இருக்கும். இந்த மாதிரி இருக்கணும் கையினுடைய ஷேப். அடுத்த வீடியோவில் வந்து ஃபுல் செட் கட்டிங் ஏற்கனவே போட்டிருக்கிறோம். அதனால் இந்த கையை பற்றிய ஒரு தெளிவு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்காக இந்த வீடியோ.